வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? மற்றொரு வீடியோக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இது கியானுடைய சிராஸ். அதில் இது வந்து HTK ஆப்ஷன் அப்படிங்கிற ஒன் ஆஃப் த பேஸ் வேரியன்ட்ஸு. அண்ட் இந்த வீடியோவில் நம்ம இந்த HTK ஆப்ஷன் சிராஸில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையுமே பார்க்க போகிறோம். ஸோ வேரியன்ட் வைஸாக நீங்கள் வீடியோஸ் கேட்குறதுனால இப்போ இந்த வேரியன்ட் வைஸ் வீடியோ பண்ணுறதுக்காக வந்திருக்கும். அண்ட் இந்த சிராஸ்னுடைய டீட்டெயில்ஸ்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிளகின் மட்டும் சொல்லிட்டு போயிடுறேன். நாம் நடத்தக்கூடிய ஒரு ஃபோக்கஸ்டான ஆட்டோ எக்ஸ்போ ஆட்டோ கனெக்ட் அப்படிங்கிறது வர்ற வீக்கெண்ட் May 31 அண்ட் June 1 YMCA ராயப்பேட்டை கிரவுண்ட்ஸில் நடக்குது. இந்த ஈவெண்ட் வந்து ஒரு ஃபோக்கஸ்டான ஆட்டோ எக்ஸ்போ, அதாவது இந்த sub 4 மீட்டர் SUV செக்மெண்ட்டை மட்டுமே இந்த எடிஷன் 1 அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணுறோம். ஸோ இந்த ஈவெண்ட்டில் இந்த செக்மெண்ட் இருக்கக்கூடிய 21 கார்கள், 18 ஐஸ் கார்ஸும் 3 EV கார்ஸ் அப்படின்னு மொத்தம் 21 கார்களும் அங்கே உங்களுக்கு லைன் அப்பில் இருக்கும். ஸோ பேசிக்காக ஒரு கார் பேர் பார்க்குறாங்க அப்படின்னா ரெண்டு விஷயம் காமனாக வச்சிருப்பாங்க. ஒன்று வந்து ஒரு செக்மெண்ட் வச்சிருப்பாங்க, அந்த செக்மெண்ட்டுக்குள்ள இருக்க கார்ஸை கம்பேர் பண்ணுவாங்க. மோர் ஓவர் பட்ஜெட் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ அந்த பட்ஜெட் மீறியும் பெருசாக போக மாட்டாங்க. ஸோ இந்த ரெண்டு விஷயத்தையும் கணக்கில் வச்சு தான் இந்த ஆட்டோ கனெக்டோடைய எடிஷன் 1 அப்படிங்கிறத பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் இந்த sub 4 மீட்டர் SUV செக்மெண்ட்டில் இருக்கக்கூடிய 21 கார்களும் லைன் அப்பில் இருக்கும். லைன் அப்பில் இருக்கிறது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து அதை எல்லா காரையும் பார்க்கலாம், கம்பேர் பண்ணலாம், டெஸ்ட் ட்ரைவ் பண்ணலாம், எல்லா ப்ரைஸ் லிஸ்ட்டையும் நீங்கள் வந்து செக் அவுட் பண்ணலாம். அண்ட் மெயின் விஷயம் என்ன அப்படின்னா, யூஸ்வலாக இந்த மாதிரியான ஆட்டோ ஷோஸில் உங்களுக்கு வந்து டெஸ்ட் ட்ரைவ் அப்படிங்கிறது கிடைக்காது. ஸோ நாம நடத்தக்கூடிய இந்த ஆட்டோ கனெக்ட் ஆட்டோ ஷோவில் உங்களுக்கு டெஸ்ட் ட்ரைவ்ஸும் அவைலபிளாக இருக்கணும்னு தான் இதை பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் காரை பார்க்குறது மட்டும் இல்லாமல் கம்பேர் பண்ணிவிட்டு டெஸ்ட் ட்ரைவ் பண்ணிவிட்டு ப்ரைஸ் லிஸ்ட் பார்த்துட்டு உங்களுடைய பழைய கார் இருந்ததுன்னா நீங்கள் எக்ஸ்சேஞ்சுக்கு அங்கேயே வேல்யூவேஷன்ஸ் எல்லாம் செக் பண்ணிக்கிட்டு அண்ட் புது காருக்கு லோன் ஆப்ஷன்ஸ் எல்லாமும் நீங்கள் அங்கேயே செக் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு டோட்டல் ஒன் ஸ்டாப் சொல்யூஷனாக இந்த ஆட்டோ எக்ஸ்போவை நாங்கள் வந்து பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஆட்டோ கனெக்ட் அப்படிங்கிறது வர May 31 அண்ட் June 1 இந்த 2 நாளும் நடக்குது YMCA ராயப்பேட்டை கிரவுண்ட்ஸில். ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த மாதிரி ஒரே செக்மெண்ட் இருக்கக்கூடிய 21 கார்களையும் உங்களால் வேறு எங்கேயுமே பார்க்க முடியாது. இது இந்தியாஸ் ஃபர்ஸ்ட். ஸோ நாம தான் இதை வந்து ஐடியேஷன் பண்ணி அண்ட் இதை வந்து எக்ஸிக்யூட்டும் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ அந்த ஈவெண்ட்டில் இந்த கியா சிராஸும் வந்து உங்களுக்கு இருக்கும். ஸோ அதுவும் ஒரு sub 4 மீட்டர் SUV கார் தான். அண்ட் கியானுடைய சோனட் சிராஸ் ரெண்டுமே இந்த செக்மெண்ட்டில் வர்றது, அந்த ரெண்டு கார்ஸோடையும் பார்ட்டிசிபேட் பண்ணுறது கேபிட்டல் கியா தான். அண்ட் இது ஒரு ஃப்ரீ ஈவெண்ட் தான். ஸோ நீங்கள் டேரெக்டாக நீங்கள் வாக்இன் பண்ணி வரலாம். பட் நீங்கள் என்னென்ன கார்ஸ் பார்க்குறீங்க, என்ன டைமில் அந்த ஈவெண்ட் அட்டன் பண்ண விரும்புறீங்க அப்படிங்கிறத நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டா இன்னும் உங்களுக்கு கொஞ்சம் பெட்டராக இந்த ஈவெண்ட்டை வந்து வடிவமைக்க முடியும் அப்படின்றதுனால ஒரு சின்ன ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் மட்டும் வச்சிருக்கோம். அதனுடைய லிங்க் வந்து இந்த வீடியோனுடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். ஸோ முடிஞ்சா அதை ஃபில்அப்பும் பண்ணிருங்க. சரி வாங்க இப்போ நம்ம இந்த சிராஸோடைய டீடைல்ஸ்குள்ள போயிடலாம். ஆக்சுவலாக வேரியன்ட் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா HTK அப்படிங்கிறத இந்த சிராஸில் பேஸ் வேரியண்டாக இருக்கு. பட் இது வந்து HTK ஆப்ஷனல், அதுக்கு ஒரு ஸ்டெப் மேலே அப்படின்னு சொல்லலாம். கியானுடைய அந்த டைகர் நோஸ் கிரில்லை வந்து சட்டிலாக மாற்றிட்டாங்க. ஸோ அந்த சட்டிலாக இருக்கக்கூடிய அந்த டைகர் நோஸ் கிரில் அப்படிங்கிறது இதுதான். சோனட்டில் இருக்கக்கூடிய அந்த பெரிய கிரில் அப்படிங்கிறத இந்த சிராஸ் அண்ட் இப்போ வரக்கூடிய அந்த கேரன்ஸ் கிளாவிஸ்லாம் கொஞ்சம் சின்னதாக மாற்றிட்டாங்க. அண்ட் அந்த டைகர் நோஸ் கிரில் வந்து இதில் ஒரு நான் பெயிண்டட் சர்ஃபேஸாக ஒரு பிளாஸ்டிக் பீஸ் பிளாக்ல வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் அப்படியே நம்ம இந்த ஹெட்லாம்ப்ஸுக்கு வந்தோம் அப்படின்னா, ஹெட்லாம்ப்ஸை பொறுத்த வரைக்கும் இதில் உங்களுக்கு ஒரு ப்ரொஜெக்டர் செட்டப்போடு வந்துடுது. அண்ட் DRL வந்து வராது. பட் இந்த ஸ்டார் மேப் DRL இருக்கக்கூடிய அந்த இடத்துல ஒரு குரோம் ஸ்ட்ரிப் ஒன்று கொடுத்துருக்காங்க. DRL லைக் ஃபீல் வந்து உங்களுக்கு கிடைக்குது. அண்ட் இது வந்து லோ பீம் மட்டும் உங்களுக்கு ப்ரொஜெக்டரும், ஹை பீம் வந்து ஒரு நார்மல் ஹாலஜன் பல்ப் தான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் பார்க்கிங் பல்பு உள்ள வந்துடுது. அண்ட் இண்டிகேட்டருடைய பல்பு இதுக்குள்ளேயே வந்துடுது. ஸோ அந்த கன்சோல் அப்படிங்கிறது எந்த டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறதும் இல்லை. அண்ட் இந்த ஃப்ரண்ட் லுக்கை பொறுத்த வரைக்கும் இந்த சிராஸ் வந்து ஒரு மாதிரி இந்த கன்வென்ஷனல் டிசைன் இல்லாமல் இந்த ஆப்போசிட்ஸ் யுனைடட்னு சொல்லி இந்த ஹெட்லாம்ப்ஸ் எல்லாம் ரெண்டு சைட்லையும் ஓரம் கட்டிட்டு சென்டர் போர்ஷனை வந்து கொஞ்சம் ப்ராடான ஒரு கார் இருக்கக்கூடிய அந்த ஃபீலை கொடுக்கணுன்றதுக்காக இந்த டிசைனிங் பண்ணியிருக்காங்க. அண்ட் கீழ் போர்ஷன் ஆஃப் த பம்பர் வந்து பிளாக் டவுட் ஆகும். அது கீழே ஒரு சில்வர் கலரில் ஒரு சின்ன ஸ்கிட் பிளேட் மாதிரியும் உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த கிரில் போர்ஷன் வந்து உங்களுக்கு ரெண்டாக டிவைட் ஆகிருக்கு. ரெண்டு ஏர் டேம் மாதிரி சென்டரில் உங்களுக்கு நம்பர் பிளேட்கான ப்ரொவிஷன் வந்துடுது. அண்ட் இது வந்து HTK ஆப்ஷன் அப்படின்னாலுமே உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் பார்க்கிங் சென்சார்ஸ் வந்துடுது. அண்ட் பானட்டில் கியானுடைய லோகோ ஒரு சில்வர் ஃபினிஷில். அண்ட் இது வந்து ஒரு கிளாம் ஷெல் டைப்பில் இருக்கக்கூடிய ஒரு பானட் தான். ஸோ பானட் வந்து அப்படியே ஒரு கப்பு மாதிரி உட்காந்துருக்கிறது, ஒரு ஷெல் மாதிரி உட்காந்துருக்கிறது உங்களால் பார்க்க முடியும். அண்ட் இந்த வெஹிக்கிளுடைய பானட் ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம். கியா வந்து இந்த சிராஸில் உங்களுக்கு நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் பெட்ரோல் இன்ஜின் வந்து ஆஃபர் பண்ணலை. ஸோ இதில் வரது ஒரு பெட்ரோல் இன்ஜின் அண்ட் ஒரு டீசல் இன்ஜின். இதில் இருக்கிறது ஒரு 3 சிலிண்டர் டர்போ GDI இன்ஜின். இது வந்து ஒரு 998 ccல 118 bhpயும் 172 Nm டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணும். அண்ட் இந்த HTK ஆப்ஷனில் உங்களுக்கு வந்து 6 ஸ்பீடில் மேனுவல் டிரான்ஸ்மிஷனில் மட்டும்தான் உங்களுக்கு வந்து ஆப்ஷனல் இருக்குது. இந்த இன்ஜினோட 7 ஸ்பீட் DCT கியர் பாக்ஸோடவும் கொடுக்குறாங்க. பட் இந்த HTK ஆப்ஷனல் வேரியண்ட்டில் நீங்கள் வாங்க முடியாது. கொஞ்சம் ஹையர் வேரியன்ஸ் போகும்போது நீங்கள் அந்த 7 ஸ்பீட் DCT ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸோட வாங்கலாம். அண்ட் டீசல் பிரியர்களுக்கு கியானுடைய அந்த ரிலையபிளான 1.5 லிட்டரில் அந்த ஒரு டீசல் இன்ஜினும் கொடுக்குறாங்க. அதனுடைய பவர் அவுட்புட் பார்த்தீங்கன்னா 114 bhpயும் 250 Nm டார்க்கும் கொடுக்கும். அண்ட் அந்த இன்ஜினும் கூட நீங்கள் இந்த HTK ஆப்ஷன் வேரியண்ட்டில் வந்து வாங்கலாம். பட் சேம் உங்களுக்கு அந்த 6 ஸ்பீட் மேனுவல் டிரான்ஸ்மிஷனோட தான் வாங்க முடியும்.
ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷனில் வாங்க முடியாது. ஸோ மேலே இருக்கக்கூடிய வேரியன்ட்ஸ் போகும்போது தான் ஏடி ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷனோட வாங்க முடியும். ஸோ இன்ஜின் கேபின் பொறுத்த வரைக்கும் இந்த இன்ஜினுக்கு கொஞ்சம் நல்ல ஒரு ஸ்பேஷியஸான இன்ஜின் கேபினாக தான் நமக்கு வந்து ஃபீல் ஆகுது. அண்ட் இந்த இன்ஜினும் வந்து நமக்கு இந்த கியா அண்ட் ஹுண்டாய் கார்ஸில் நிறைய கார்ஸில் பார்க்குறது தான். ஸோ ஒரு ரிலையபிளான இன்ஜின் அப்படின்றது சொல்லலாம். அண்ட் இந்த இன்ஜினுடைய ரிஃபைன்மெண்ட் மேலே கியாவுக்கு எவ்வளோ ஒரு நம்பிக்கை இருக்குது அப்படின்னா, எந்த விதமான இன்சுலேஷன் அப்படிங்கிறதுமே உங்களுக்கு இன்ஜின் கீழே கொடுக்கல, பானட் கீழே கொடுக்கல. அண்ட் பானட் வெயிட் அப்படிங்கிறது ஒரு மீடியமான வெயிட் தான். அண்ட் இந்த ஹெச்டிகே ஆப்ஷன் வேரியண்ட்டில் உங்களுக்கு அலாய் வீல்ஸ் வராது, ஸ்டீல் ரிம்ஸ் தான். அண்ட் ஒரு பிளாக் கலரில் வீல் கப்ஸ் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதனுடைய வீல் சைஸ் பார்த்தீங்கன்னா 15 inch ரிம் தான் கிடைக்கும். ஸோ உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய வேரியன்ஸ் போகும்போது அலாய் வீல் 16 inch and 17 inch மாறுது. ஸோ இதனுடைய டயர் ப்ரொஃபைல் பார்த்தீங்கன்னா 195/65 R15 வீல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு 5 bolted ஸ்டீல் ரிம் வந்து உங்களுக்கு வந்துடுது. அண்ட் சைட் டிசைனை பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன ஃபெண்டர், ஆக்சுவலாக இந்த எஸ்யூவி அப்படிங்கிற அப்பீல் கொடுக்கணுன்றதுக்காக நிறைய பிளாஸ்டிக் கிளாடிங்ஸை வந்து இப்போ வர மேனுஃபேக்சரர்ஸ் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி இங்கே ஒரு ஸ்கொயர் ஆர்ச் இருக்கிற மாதிரியான ஒரு பிளாஸ்டிக் கிளாடிங் இருக்குது. இந்த போர்ஷன் ஸ்கொயரிஷாகவும் வீல் இருக்கிறது ரவுண்டாகவும் இருக்குது. ஸோ அந்த மாதிரி தான் ஒரு டிசைன் லாங்குவேஜ் கொடுத்துருக்காங்க. அண்ட் சைட் மிரர் வந்து உங்களுக்கு இந்த டோர்லேருந்து பாப் அவுட் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதில் உங்களுக்கு எல்இடியில் இன்டர்ன் இண்டிகேட்டர்ஸ் வந்து வந்துருது. அண்ட் இந்த சப் 4 மீட்டர் செக்மெண்ட்டில் செக்மெண்ட் ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லி இந்த ஃப்ளஷ் டோர் ஹேண்டில்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பேஸ் வேரியன்ட் அப்படிங்கிறதுனால மோட்டரைஸில் வராது. இப்படி ப்ரெஸ் பண்ணி இப்படி நம்ம ஓப்பன் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுதான். அண்ட் அதுக்குள்ளே உங்களுக்கு இந்த கீ போடுற ஸ்லாட்டும் வந்துடுது. அண்ட் கீழே உங்களுக்கு இந்த ரன்னிங் போர்டும் சரி, இந்த டோர்ஸை ஒட்டி வர்ற இந்த போர்ஷனும் சரி, ஒரு பிளாக் அண்ட் ஒரு சில்வர் போர்ஷனோட உங்களுக்கு வந்து ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஒரு ஸ்லோப்பிங்கான விண்ட்ஷீல்டு, 2 வைப்பர் ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. வைப்பருக்கான வாஷர்ஸ் வந்து உங்களுக்கு உள்ளேயே கன்சீல்டாக வந்துடுது, பானட் மேலே கொடுக்கல. அண்ட் அப்படியே நம்ம ரூஃபுக்கு வந்தோம்னா ஒரு 2 ரூஃப் ரெயில்ஸ் கொடுத்துட்டாங்க. என்னதான் இது வந்து ஒரு பேஸ் வேரியண்ட்டாக இருந்தாலுமே உங்களுக்கு வந்து ஒரு ப்ராப்பர் 2 ரூஃப் ரெயில்ஸ் வந்துடுது. அண்ட் இங்கே வந்து உங்களுக்கு சன் ரூஃபுமே கூட வந்துடுது. ஒரு சின்ன சன் ரூஃப் தான், பேனராமிக் கிடையாது, பட் ஒரு ஸ்மால் சைஸ் சன் ரூஃப் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ரியரில் ஷார்க் ஃபின் ஆண்டனா வந்துடுது. அண்ட் ரூஃப்னுடைய ரிஜிடிட்டிக்காக ரிப்டு ரூஃப் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ரியர் ப்ரொஃபைல் வந்தோம் அப்படின்னா இந்த டோரோடவே சேர்ந்தாப்பில் வர மாதிரியான ஒரு ரியர் ஸ்பாய்லர் கொடுத்துருக்காங்க. ஒரு ஃப்ளாட்டான ரியர் டோர் தான். அண்ட் இந்த கார் வந்து ஒரு பாக்ஸி டிசைன் இருக்கக்கூடிய கார் தான். ஏன் அப்படின்னா இந்த சப் 4 மீட்டர் செக்மெண்ட்டில் ஏற்கனவே அவங்ககிட்ட சோனட் அப்படின்ற ஒரு கார் இருக்குது. பட் அகெயின் ஏன் சிராஸ் அப்படிங்கிற காரை லான்ச் பண்ணுறாங்கன்னா, அதில் வந்து ஸ்பேஸ் கம்மியாக இருக்குது அப்படிங்கிற ஒரு கன்ஸ்ட்ரெயின்ட் இருந்ததில்ல. ஒரு ஸ்போர்ட்டி லுக் அண்ட் ஸ்போர்ட்டி பெர்ஃபார்மன்ஸோடு இருந்தது. பட் ஸ்பேஸ் அப்படிங்கிறது கம்மியாக இருக்குது அப்படின்ற ஒரு பிரச்சனைக்கு பதில் சொல்கிற விதமாக கியா வந்து இந்த சிராஸை லான்ச் பண்ணாங்க. ஸோ இந்த பாக்ஸி டிசைன் என்ன பண்ணும் அப்படின்னா, உள்ள மேக்ஸிமைஸாக உங்களுக்கு ஸ்பேஸை வந்து மேக்ஸிமைஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ இது ஒரு ப்ராப்பரான ஃபேமிலி கார் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் ரியரை பொறுத்த வரைக்கும் அந்த ஸ்டார் மேப் டிசைனில் இருக்கக்கூடிய இந்த எல்இடியில் டெயில் லேம்ப் வந்து கொடுத்துருக்காங்க, ஒரு எல் ஷேப்பில் இருக்க மாதிரி. அண்ட் ரியர் விண்ட்ஷீல்டில் வந்து உங்களுக்கு இது பேஸ் வேரியன்ட் அப்படின்றதுனால உங்களுக்கு வைப்பர், வாஷர், டீஃபாகர் எதுவுமே இல்லை, பிளெயின் கிளாஸ் தான் இது. ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு கியானுடைய லோகோ, இங்கே சிராஸ்னுடைய லோகோ, அண்ட் ரைட் ஹேண்ட் சைடில் இன்ஜினுடைய பேட்ஜிங் TGDA அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ரியரில் மட்டும் உங்களுக்கு கேமரா ப்ரொவிஷன் வருது, ரிவர்ஸ் கேமராவோட கொடுத்துருக்காங்க. லைசன்ஸ் பிளேட்கான ப்ரொவிஷன், பம்பர்லேயும் உங்களுக்கு 4 பார்க்கிங் சென்சார்ஸ் வந்துடுது. ஸோ பார்க்கிங் சென்சார் ஃப்ரண்ட் அண்ட் ரியர்லேயும் வருது. அண்ட் இது போக உங்களுக்கு இங்கே ரிவர்ஸ் கேமராவும் வந்துடுது. அண்ட் இந்த இடத்துல தான் உங்களுக்கு ரிவர்ஸ் லைட் வந்து பொசிஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ரியர் பம்பர் வந்து ஒரு பிளாக்கிஷில் ஃபினிஷ் பண்ணிவிட்டு ஒரு சில்வர் கலரில் ஸ்கிட் பிளேட் மட்டும் வந்துடுது. அண்ட் ஃபியூல் லிட் வந்து உங்களுக்கு வெஹிக்கிளோடைய லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் டெயில் லேம்ப்னுடைய இந்த பிரேக் லைட் மட்டும் இந்த எல் ஷேப்பில் கொடுத்துருக்காங்க. பேலன்ஸ் டெயில் லேம்ப் வந்து கீழே தான் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த ரியர் பூட் ஓப்பன் பண்ணி பார்த்துருவோமா? ஆக்சுவலாக அந்த சிராஸை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய பூட்டு தான் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு 390 லிட்டர்ஸ்லேருந்து 465 லிட்டர்ஸ் வரைக்கும் இது வந்து டிஃபர் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து நீங்கள் இந்த சிராஸோடைய ஃபுல் ஃப்ளெஜ்டு ரிவ்யூ வந்து பண்ணியிருக்கேன் டாப் அண்ட் வேரியண்ட்டில். அந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புரியும். அந்த வீடியோடைய லிங்க்கும் நான் கீழே கொடுக்குறேன். பட் அது ஏன் அப்படி வேரி ஆகுது அப்படின்னா, இங்கே பார்த்தீங்களா இந்த ரியர் சீட்டு இது வந்து இந்த இது பேஸ் வேரியண்ட் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு வந்து ப்ராப்பராக ஒரு பெஞ்ச் டைப் சீட்டாக வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ இது வந்து இந்த இதை வந்து ஃபுல்லாக ப்ளேஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த ஸ்பேஸ் வந்து உங்களுக்கு ஒரு 460 லிட்டர்ஸ் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. பட் இதே இதில் உங்களுக்கு இதனுடைய டாப் அண்ட் வேரியன்ட்ஸ் போகும்போது இதில் ஸ்ப்ளிட் சீட்ஸ் கொடுத்து அதோட இதில் வந்து இந்த ரிக்ளைனிங் ஃபங்க்ஷனோட கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் என்ன ஆகுதுன்னா, இந்த சாயற இடம் இருக்குல்ல, இது வந்து இங்கே இருக்கிறது இது வரைக்கும் வந்துடும். ஸோ ஃபுல்லாக ரிக்ளைன் பண்ணும்போது அப்போ வந்து உங்களுக்கு இந்த பூட் ஸ்பேஸ் குறையும். ஸோ அதுதான். பட் இந்த ஹெச்டிகே ஆப்ஷன் வாங்குறவங்களுக்கு அந்த பிரச்சனை இல்லை. இந்த ஃபுல் பூட்டையுமே கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஆனால் இந்த ரியர் சீட்னுடைய அந்த ரிக்ளைன் விஷயம் மட்டும் இல்லை. அண்ட் இந்த பூட்டுக்கு கீழே உங்களுக்கு ஸ்பேர் வீல் வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ இது வந்து ஸ்டீல் ரிம் தான். 5 ரிம்முமே வந்து உங்களுக்கு ஸ்டீல் ரிம்ஸில் தான் வருது இந்த ஹெச்டிகே ஆப்ஷனில். ஸோ இந்த பூட்டில் எடுக்க 2 பக்கமே உங்களுக்கு ஸ்ட்ரட் ப்ரொவிஷன்ஸ் ப்ரொவைட் பண்ணிட்டாங்க. அண்ட் டோருமே கூட பெரிய ஹெவியான டோர்லாம் கிடையாது, ஈஸியாக ஆக்சஸ் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. சரி வாங்க இந்த
ரியர்னுடைய இன்டீரியர் எப்படி இருக்குது, கம்ஃபர்ட் எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துருவோம். ஒரு விஷயம் அப்ரிஷியேட் பண்ண வேண்டியது, இந்த சன் பிளைண்ட்ஸ் இருக்குல்ல, இது வந்து பேஸ் வேரியண்ட்லேருந்தே அவங்க கொடுக்குறாங்கன்றது கண்டிப்பாக அப்ரிஷியேட் பண்ணணும். ரியர் 2 டோருக்குமே உங்களுக்கு வந்து இந்த சன் பிளைண்ட்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ரியர் டோர் பேடை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு டியூவல் கலரில் இருக்குது. அது போக இந்த கிளாசி கிரே விஷயங்கள்லாம் கூட உங்களுக்கு இந்த ஹெச்டிகே ஆப்ஷனில் இருந்தே வந்துடுது. பட் இந்த இடத்துலலாம் ஹார்ட் பிளாஸ்டிக் தான், ஃபேப்ரிக் ரேப்பிங் அப்படிங்கிறதும் இல்லை. ஸோ பவர் விண்டோஸ்க்கான ஸ்விட்ச் இந்த இடத்துல குட்டி நிக்னாக்ஸ் வச்சுக்கலாம். அண்ட் இங்கே ஒரு 1 லிட்டர் வாட்டர் பாட்டிலுக்கான ஸ்லாட்டு அண்ட் வந்து ஆரஞ்ச் ஸ்லாட்டு ஸ்பீக்கர் ப்ரொவிஷனோட இருக்குது. ஸோ ஹையர் வேரியன்ஸுக்கும் இதுக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது இல்லை, ஓரளவுக்கு நீட்டாகவே கொடுத்துருக்காங்க. அண்ட் ரியர் சீட்ஸை பொறுத்த வரைக்கும் நான் சொன்ன மாதிரி இது வந்து ஒரு ப்ராப்பர் பெஞ்ச் டைப் சீட் தான். பட் 3 பேசஞ்சருக்குமே 3 பாயிண்ட் சீட் பெல்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ சேஃப்டிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் வந்து ஒரு ஸ்கல்ப்டடான சீட்ஸ் தான். உங்களுக்கு கவர் இருக்குது, எப்படி தெரியுதுன்னு தெரியல. 2 பேசஞ்சர் உட்காரது ரொம்ப கம்ஃபர்டபுளாக உட்காரலாம். 3வது பேசஞ்சர் கொஞ்சம் இங்கே ஹம்பு மாதிரி லைட்டாக இருக்குது, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி உட்காரலாம். பட் இந்த கால் வைக்கிற இடம் இருக்குல்ல, இது வந்து இங்கே ஒரு சின்ன ஹம்பு தான் இருக்குது. ஸோ அட்ஜஸ்ட் பண்ணி உட்காரலாம் 3 பேர். பட் ஷோல்டர் ரூம் வந்து கொஞ்சம் டைட்டாக தான் இருக்கும், 2 பேருக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். அண்ட் இந்த அப்பச்சர் வந்து உங்களுக்கு ஒரு ஸ்கொயரிஷ் அப்பச்சர் இருக்கிறதுனால ஈஸியாக பாருங்கள், தலையை நான் மடக்காமலே அப்படியே ஈஸியாக உள்ளே வந்துட்டேன். ஸோ தலையை மைண்ட் பண்ணி வரணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. அண்ட் உட்காரும்போதும் ஹெட்ரெஸ்ட் வந்து உங்களுக்கு இதில் ஒரு 2 ஹம்பு மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ப்ராப்பராக ரிமூவபிளான ஹெட்ரெஸ்ட் கொடுக்கல ஹெச்டிகே ஆப்ஷன்றதுனால. எனிவே ஓகே தான், கம்ஃபர்டபுளான சீட்ஸாக தான் இருக்குது. கொஞ்சம் அப்ரைட் பொசிஷன் இல்லை, ஓரளவுக்கு கொஞ்சம் சாஞ்சு உட்காந்துருக்கிற மாதிரி தான் இருக்குது. லாங்கர் கூட கம்ஃபர்டபுளாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் தை சப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் ஓகே 80% கொடுத்துருக்காங்க. பட் இந்த ஃப்ரண்ட் சீட் வந்து ஃபுல்லாக பேக் தள்ளியிருக்கேன், அதனால் எனக்கு லைட்டாக முட்டி வந்து தேயுது. நான் 6'1" ஹைட்டு. அண்ட் ஹெட்ரூம் வந்து ப்ராப்பராக இருக்குது. இந்த இடத்துல உங்களுக்கு பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ பார்த்தீங்களா, இந்த சன்ரூஃப் இருக்கிறதுனால இங்கே ஸ்கூப் டவுட் கொடுத்துருக்காங்க ஹெட்ரூமுக்காக, அதனால் கொஞ்சம் ஓகே. அண்ட் ரியரில் உங்களுக்கு இந்த லைட் ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க, ஒரு எல்இடி லைட் வந்துடுது. அண்ட் கிராப் ஹேண்டில்ஸ் கொலாப்சபிள் டைப்பில் கொடுத்துட்டாங்க. அண்ட் ரைட் ஹேண்ட் சைடில் மட்டும் உங்களுக்கு ஒரு ஹூக் மட்டும் வருது. அண்ட் ஃப்ரண்ட் சீட் பேக்ஸ் வந்து ஸ்கூப் டவுட்டில் கொடுத்துருக்காங்க. அண்ட் ரியர் பேசஞ்சர்ஸ்க்கு ஏசி வெண்ட்டும் வந்துடுது. 2 USB-C டைப்பில் சார்ஜர் வந்துடுது, இங்கே ஃபோன் வச்சுக்கலாம் சார்ஜ் போட்டு. அண்ட் இந்த சீட்ஸ் வந்து ஃபேப்ரிக் தான், ஒரு மாதிரி கிரேஷ் கலரில் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் அங்கங்கே உங்களுக்கு இந்த ஆரஞ்சு ஆக்சன்ஸும் கூட வருது. பட் தென் இந்த போர்ஷன்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த சைட் போர்ஷன்லாம் இது எல்லாமே கூட உங்களுக்கு லெதரெட்டில் கொடுத்துட்டாங்க. ஸோ மிக்ஸ் ஆஃப் லெதரெட் அண்ட் ஃபேப்ரிக்ன்றதுனால கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. சீட் கவர்ஸ் போடணுன்ற அவசியம் கூட இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த கைப்படுற இந்த இடம் கூட பாருங்கள். ஸோ இது வந்து உங்களுக்கு சாஃப்ட் மெட்டீரியல் தெரியுதா. அண்ட் இது வந்து ரேப் பண்ணணும்னு அவசியம் இல்லை, அப்படியே வந்து ஈஸியாக இருக்குது. அண்ட் வாஷபிளாகவும் இருக்குது. ஸோ நல்ல ஒரு மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் சேஃப்டிக்கு உங்களுக்கு 6 ஏர் பேக்ஸ் வந்து ஸ்டாண்டர்டாக வந்துடுது எல்லா வேரியன்ஸில் இருந்துமே. இப்போ எல்லா கார் மேனுஃபேக்சர்ஸுமே இந்த ஃப்ளஷ் டைப் டோர் ஹேண்டில் கொடுக்குறாங்க. ஸோ அது எந்த அளவுக்கு உங்களுக்கு பிடிக்குது அப்படிங்கிறத நீங்கள் கொஞ்சம் கமெண்ட் செக்ஷனில் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். அண்ட் இந்த ஃப்ரண்ட் டிரைவர் சைட் டோர் பேடில் இந்த பாக்ஸ் டைப்பில் இருக்கக்கூடிய அந்த டோர் ஹேண்டில் கொடுத்துருக்காங்க. அண்ட் 4 விண்டோஸ்க்கான பவர் விண்டோ சுவிச்சஸ் வந்துடுது. இதில் வந்து ஆக்சுவலாக எல்லாமே 1 டச்சில் கொடுத்துருப்பாங்க. அதுதான் சிராஸினுடைய ஒரு ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு சொல்லலாம். லாக் அண்ட் அன்லாக் பட்டனு அண்ட் இந்த சைட் மிரர்ஸ், மோட்டரைஸ் மிரர்ஸ்க்கான அதை ஆப்ரேட் பண்ணுறதுக்கான அந்த பட்டன்ஸ் வந்துடுது. அண்ட் இது வந்து ஃபுல்லி மோட்டரைஸ் மிரர் வந்து உங்களுக்கு இந்த ஹெச்டிகே ஆப்ஷன்லேயே கொடுத்துட்டாங்க. அண்ட் இங்கே வாட்டர் பாட்டில் ஹோல்டர் கொடுத்துருக்காங்க. இங்கேயும் ஒரு வாட்டர் பாட்டில் வச்சுக்கலாம், ஒரு நிக்னாக்ஸ் வச்சுக்கலாம். ஸ்பீக்கர் ப்ரொவிஷன் அந்த ஆரஞ்சு கலர் இன்சர்ட் வந்துடுது. ஸோ அந்த ஒரு பிளாக் அண்ட் கிரே வித் அந்த கிளாசி கிரேவோட ஒரு ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. இங்கேயும் வந்து உங்களுக்கு ஃப்ரண்ட்லேயும் கூட இந்த கைப்படுற இடம் ஃபேப்ரிக் மெட்டீரியல் கொடுக்கல. இது வந்து ஒரு பேஸ் லெவல் வேரியன்ட் தான்றதுனால அதெல்லாம் எதிர்பார்க்க முடியாது. பட் தென் இன்னைக்கு கார் வாங்குறவங்க வந்து இந்த சன்ரூஃப் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக எதிர்பார்க்குறாங்க. ஸோ சன்ரூஃப் வேணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. ஃபேமிலியோடைய ப்ரிஃபரன்ஸாக இருக்குது. ஸோ இந்த சிராஸ் வந்து ஃபேமிலிக்காக தான் பொசிஷன் பண்ணுறாங்கன்றதுனால என்னதான் இது வந்து ஒரு பேஸ் லெவல் ட்ரிம்மாக இருந்தாலுமே கூட இங்கே பார்த்தீங்களா சன்ரூஃப். ஸோ சன்ரூஃபோடு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக அந்த சிராஸில் டாப் வேரியன்ஸில் உங்களுக்கு பேனராமிக் சன்ரூஃப் வருது. பட் தென் பட்ஜெட்டில் நம்ம பார்க்கும்போது குட்டி சன்ரூஃப் இருந்தால் கூட ஓகே தான். ஸோ அந்த இடத்துல கியா வந்து இந்த சன்ரூஃபை கொடுத்து வின் பண்ணிட்டாங்க மக்கள் மனசை. எனிவே இந்த இன்சைட் ரியர் வியூ மிரர் வந்து மேனுவல் டிமிங்கில் தான் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து உங்களுக்கு 2 ஸ்பாட்லைட் மாதிரி எல்இடியில் கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு கூலிங் கிளாஸ் ஹோல்டர் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ பேசஞ்சர் ஏர் பேக்கை ஆஃப் பண்ணுறதுக்கான அந்த விஷயம் வந்து இங்கே இருக்குது. அண்ட் இந்த சன்ரூஃப் ஓப்பனர் 2 லைட்ஸுக்கான சுவிச்சஸ் இருக்குது. அண்ட் பேசஞ்சர் சைடில் இருக்கக்கூடிய சன் வைசரில் மிரர் மட்டும் இருக்குது. டிரைவர் சைடில் ஒரு டிக்கெட் ஹோல்டர் மட்டும் இருக்குது. அண்ட் இந்த டேஷ்போர்டை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு ஆல் நியூ டேஷ்போர்டு அப்படின்னு சொல்லலாம். இதில் அந்த ட்ரினிட்டி ஸ்க்ரீன் அப்படிங்கிறது உங்களுக்கு டாப் எண்டில் வரும். பட் இதில் வந்து உங்களுக்கு இந்த டியூவல் ஸ்க்ரீன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. இந்த ஏசி கண்ட்ரோலருக்கான இந்த ஸ்க்ரீன் வந்து இந்த இடத்துல வரும். பட் அது வந்து உங்களுக்கு இதில்
லைட்டாக டம்மியாக தான் கொடுத்துருப்பாங்க. எனிவே இந்த இடத்துல உங்களுக்கான அந்த பட்டன்ஸோடு கொடுத்துட்டாங்க. ஸோ வால்யூம் அப் பண்ணுறதுக்கு டவுன் பண்ணுறதுக்கு இந்த இடத்துல ஒரு ப்ரீமியமான ஒரு ஸ்க்ரோலர் மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் ஏசி கண்ட்ரோலருக்கான அந்த ஸ்விட்சஸ் இருக்குது. அண்ட் ஹசார்ட் லைட்டுக்கான ஸ்விட்ச் இந்த இடத்துல இருக்குது. 2 ஏசி வென்ட் சென்டரில் அண்ட் சைட்ஸ்லேயும் உங்களுக்கு ஏசி வென்ட்ஸ் வந்துடுது. அண்ட் இந்த இடத்துல ஒரு சின்ன ஸ்பேஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஒரு கர்வேச்சரோட ஒரு டேஷ்போர்டு வந்து கொடுத்துருக்காங்க. பேசஞ்சர் ஏர்பேக் இங்கே வந்துடுது. டிரைவர் ஏர்பேக் உங்களுக்கு ஸ்டியரிங்கில் கொடுத்துட்டாங்க. ஒரு 2 ஸ்போக் ஸ்டியரிங் வீல், ஒரு ஸ்கொயர் சர்க்கிள் டிசைனில் இருக்கக்கூடிய ஒரு ஆல் நியூ ஸ்டியரிங் வீல்னு சொல்லலாம். சிராஸில் தான் கொண்டு வந்தாங்க. இப்போ இந்த ஸ்டியரிங் வீலை அவங்க வந்து கியா கேரன்ஸ் கிளாவிஸ்லையும் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ கியானுடைய லோகோ சென்டர் பொசிஷன் இல்லாமல் சைடு வாங்கியிருக்கு. அண்ட் இதுலேயே உங்களுக்கு ஏர் பேக் வந்துடுது. பட் லெதர் ரேப்பிங் வந்து கிடையாது. தம் காண்டர்ஸோட கொடுத்துருக்காங்க. ஸ்டேரிங் மவுண்டட் கண்ட்ரோல்ஸ் மட்டும் கொடுத்துட்டாங்க. இந்த ஸ்க்ரீனை டாகல் பண்ணுறதுக்கான விஷயங்கள் அண்ட் மியூசிக்கை டாகல் பண்ணுறதுக்கான விஷயங்கள், கால் அட்டன் பண்ணுறது, கட் பண்ணுறது அண்ட் ஒரு ஃபேவரட் பட்டனோடவும் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டேரிங்க்கு ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கார்டு ஹோல்டர் அண்ட் ட்ராக்ஷன் கண்ட்ரோல் ஆஃப் பண்ணுறதுக்கான ஸ்விட்ச் அண்ட் ஹெட்லைட் லெவலருக்கான அந்த ஸ்க்ரோலரோட இருக்குது. அண்ட் இந்த இடத்துல ஒரு ஃபியூஸ் பாக்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, OBD போர்ட்டு. அண்ட் இது வந்து மேனுவல் வெர்ஷன் தான். ஸோ இதில் வந்து உங்களுக்கு ஏபிசி பெடல்ஸ் வந்தது, ஒரு ப்ராப்பரான டெட் பெடலுமே கூட கொடுத்துருக்காங்க. அண்ட் மேனுவல் டிரான்ஸ்மிஷனை பற்றி பார்த்தோம்னா இது வந்து ஒரு 6 ஸ்பீட் கியர் பாக்ஸ். ரிவர்ஸ் மட்டும் நீங்கள் இந்த லீவர் எப்படி புல் பண்ணி போடணும் ரிவர்ஸை. அண்ட் இங்கே வந்து உங்களுக்கு இந்த ரிவர்ஸ் கேமரா, அந்த பார்க்கிங்கான அந்த கேமரா இருக்குது. அண்ட் பார்க்கிங் சென்சார்ஸ்க்கான சுவிட்ச் கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு சின்ன நெக்னாக்ஸ் வச்சுக்கிறதுக்கான ஸ்பேஸ் இருக்குது. அண்ட் இந்த கியர் நாப் வந்து ஒரு குவர்க்கியான டிசைனில் இருக்குது. பட் ஹோல்டு பண்ணுறதுக்கு நல்லா தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அண்ட் நிறைய இடத்துல இந்த கிளாசி கிரே யூஸ் பண்ணியிருக்காங்க. யூஸ்வலாக கார் மேக்கர்ஸ் கிளாசி பிளாக் தான் யூஸ் பண்ணுவாங்க. இவங்க வந்து கியா இந்த கிளாசி கிரே யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, டிஃப்ரெண்ட்டாக நல்லா தான் இருக்குது. ஸோ அந்த கியரை சுற்றியும் இருக்குது. அண்ட் ஒரு லெதர் ஃபினிஷோட கொடுத்துருக்காங்க, ஸ்டிச்சிங்கோட இருக்குது. இங்கே 2 கப் ஹோல்டர்ஸ் இருக்குது. இந்த இடத்துல ஒரு சின்ன ஸ்லாட் இருக்குது. ஏதாவது நீங்கள் ஃபோனை எப்படியாவது இப்படி ஸ்லாட் பண்ணி வைக்கணும்னா வச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். அண்ட் பார்க்கிங் பிரேக் கொடுத்துருக்காங்க, மேனுவல் தான். இதில் டாப் அண்ட் வேரியன்ஸ் போகும்போது உங்களுக்கு எலக்ட்ரிக் பார்க்கிங் பிரேக், ஆட்டோமேட்டிக் வெர்ஷன்ஸ்லாம் வருது. அண்ட் இங்கே உங்களுக்கு இந்த சென்டர் ஆம்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. அதுக்கிடையும் ஒரு சின்ன நெக்னாக்ஸ் வச்சுக்கிறதுக்கான ஒரு ஸ்பேஸ் இருக்குது. உள்ள அது வந்து ஒரு ஃபெல்ட் லைனிங்கோட வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ அட்டென்ஷன் டு டீட்டெயில் அப்படிங்கிறது இருக்குது. அண்ட் ஃப்ரண்ட் சீட்ஸில் நல்ல ஒரு சைட் போல்ஸ்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே அந்த ஆரஞ்சு கலர்ட் இன்சர்ட்ஸோட இருக்குது. அண்ட் ஃபேப்ரிக் வந்து நல்லா இருக்குது. ஆக்சுவலாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒரு மாதிரி ஒரு ரஃப்பான மெட்டீரியலாக தான் இருக்குது. பட் தென் நல்ல ஒரு டியூரபிளாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். அண்ட் இது இந்த டேஷ்போர்டை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃப்ளாட்டான டேஷ்போர்டு. அண்ட் இங்கே வந்து உங்களுக்கு ஒரு ஸ்பீக்கர் ப்ரொவிஷனுக்கான இந்த ஒரு ஸ்பேஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த ஸ்டியரிங் வந்து உங்களுக்கு டில்ட் ஆப்ஷனில் வந்துடுது. ஸோ ஹைட்டுக்கு மட்டும் நீங்கள் வந்து இதை வந்து டில்ட் பண்ணிக்கலாம். அண்ட் ஒரு டீசென்ட் சைஸ்டு க்ளவ் பாக்ஸ் ஒன்று ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படியே தான் விழுது, ஸ்லோவெல்லாம் இறங்கலை. அண்ட் இந்த அப்போல்ஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் ஒரு நார்மலான ஒரு மெட்டீரியல் தான், பட் டியூரபிளாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த ஸ்டேரிங்க்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் உங்களுக்கு வைப்பருக்கான ஸ்டாக் கொடுத்துட்டாங்க. ரைட் ஹேண்ட் சைடில் ஹெட்லாம்புக்கான ஸ்டாக் கொடுத்துட்டாங்க. ஹெட்லாம்ப் வந்து உங்களுக்கு ஆட்டோ ஹெட்லாம்ப்ஸோட வருது. ஸோ எஸ், இதுதான் கியா சிராஸ்னுடைய HTK ஆப்ஷனல் வேரியண்ட்டோடைய டீட்டெயில்ஸ் அண்ட் அவுட்லுக் இப்படி தான் இருக்கும். அண்ட் சிராஸை வந்து நம்ம ஃபுல் ஃப்ளெஜ்டாக ரிவ்யூ பண்ணியிருக்கோம். இந்த 1 லிட்டர் பெட்ரோல் டர்போ இன்ஜினை, அதனுடைய ரிவ்யூ நம்ம சேனலில் இருக்குது. அதனுடைய லிங்க் வேணாலும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அண்ட் சோனட்டும் இருக்குது, சிராஸும் இருக்குது. சிராஸ் ஏன் போகணும் அப்படின்னா, அதாவது நீங்கள் மட்டுமே ஓட்ட மாட்டீங்க, ஃபேமிலி கூடயும் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. ஃபேமிலியோட ஒரு அவுட்டிங் போவீங்க. ஒரு 4 பீப்புள் இருக்கக்கூடிய ஃபேமிலி அப்படிங்கிறவங்களுக்கு சிராஸ் வந்து ஒரு பர்ஃபெக்டான ஃபிட்டாக இருக்கும். ஏன் அப்படின்னா இந்த ஸ்பேஸ். ஸோ ஃபேமிலிக்கு முக்கியமாக ஸ்பேஸும் உள்ளே இருக்கக்கூடிய டெக்கும் வந்து நல்லா இருந்தது அப்படின்னா ஃபேமிலி வந்து ஒரு கன்வீனியன்ஸ்குள்ளே வந்துடுவாங்க. குழந்தைங்களை என்கேஜ் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி விஷயங்கள், இந்த டெக் விஷயங்கள்லாம் இருக்கணும், இந்த சன்ரூஃப் விஷயங்கள்லாம் இருக்கணும். அண்ட் ஸ்பேஸ் அப்படிங்கிறது ரியர் சீட்டில் ஃபேமிலி உட்காந்து வர்றதுக்கு, பெரியவங்க உட்காந்து வர்றதுக்கு. ஸோ இது ரெண்டையுமே இந்த சிராஸ் வந்து ஃபுல்ஃபில் பண்ணுது. ஸோ உங்களுக்கான ஒரு பர்ஃபெக்டான சூட்டாக வந்து இந்த சிராஸ் வந்து இருக்கும். அண்ட் HTK ஆப்ஷனல் வேரியண்ட்டோடைய ஃபுல் டீட்டெயில்ஸ் இது தான். ஐ திங்க் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ சைன் ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி அகெயின் நம்ம ஆட்டோ கனெக்ட் அப்படிங்கிற ஒரு ஆட்டோ எக்ஸ்போ நடத்துகிறோம். ஸோ அது வந்து பர்டிகுலராக இந்த sub-4 மீட்டர் SUV செக்மெண்ட்டில் இருக்கக்கூடிய கார்ஸ் 21 கார்ஸையும் ஒரே இடத்துல கொண்டு வந்து ஃபர்ஸ்ட் டைமாக இதை பண்ணுறோம். இது வந்து நாமளே ஐடியேட் பண்ணி நாமளே எக்ஸிக்யூட் பண்ணுறக்கூடிய ஒரு ஈவெண்ட் தான். ஸோ கண்டிப்பாக வாங்க, யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு கார் பையருக்கு இருக்கக்கூடிய பெயின் பாயிண்ட்ஸ், ஒவ்வொரு ஷோரூமாக ஏறி இறங்கி ஒவ்வொரு காராக பார்த்து கம்பேர் பண்ணுற விஷயங்களை ஒரே லொக்கேஷன், ஒரே ஸ்பாட்டில் வந்து நம்ம கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணுறோம். ஸோ அதுதான் இந்த ஆட்டோ கனெக்ட். அதுக்கான ஒரு ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க் இந்த வீடியோனுடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அண்ட் அது ஒரு ஃப்ரீ வாக்-இன் ஈவெண்ட் தான். May 31 and June 1 இந்த வீக்கெண்டு நம்ம YMCA ராயப்பேட்டை கிரவுண்ட்ஸில் நடக்குது. மறக்காமல் வந்துருங்க. நான் அது 2 நாளும் அங்கே தான் இருப்பேன். ஸோ ஓகே மக்களே, மற்றொரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் சரா, பபாய்.